இது கதைகள் நேரம். ஒரு அழகான காட்டுல வேகமா ஓடக்கூடிய கால்களைக் கொண்ட ஒரு குறும்புக்கார முயல் வாழ்ந்தது. அந்த குறும்புக்கார முயல் எப்படி இருக்கும்னா, அதனோட கண்கள் உருண்டையாவும் கூர்மையாவும் இருக்கும். அதனோட தோள்கள் வெள்ளை மற்றும் பழுப்பு நிறம் கலந்து அழகாக இருக்கும். அதனோட காதுகள் நீளமாகவும் வானத்தை பார்த்து கொண்டிருக்கும். அதோட தன்னுடைய வேகத்தை பத்தி எப்பொழுதும் பெருமை பேசிக் கொண்டிருக்கும் அந்த குறும்புக்கார முயல். ஒரு நாள் அந்த முயல் தன் நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தது. அப்போ சொல்லுசாம், நான் ஒரு மின்னல் போல வேகமாக ஓடுவேன்னும், இந்த காட்டில் என்னை விட வேகமாக யாராலும் ஓட முடியாதுன்னும் சொல்லுச்சாம். அதனோட கால்கள் ரொம்ப பலமானதுன்னும், காத்த விட ரொம்ப வேகமா ஓடுவேன்னும் சொல்லுச்சாம். அத கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு குட்டி அணில், அடேயப்பா, நம்ம முயல் எவ்வளவு வேகமாக ஓடுமாம் பாருங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டதாம். உடனே அந்த குறும்புக்கார முயல், ஆமாம் ஆமாம், ஒரு நொடியில் இந்த காட்டிலிருந்து அந்த காற்றுக்கு தாவி விடுவேன். என்னைத் துரத்த எந்த நரியாலும் முடியாது. நான் எவ்வளவு தூரம் ஓடினாலும் என் கால்கள் களைப்படையாது அப்படின்னு தன்னை தானே பெருமையா பேசிருச்சான். அதோட தான் ஓடும்போது பறவைகள் கூட பறக்க முடியாமல் சோர்வடைந்து விடுமுன்னும், இந்த காடே என் ஓட்டத்தை பார்த்து ஆச்சரியப்படுமுன்னும் ஒரு ஏக்கர் பொய் மூட்டைகள அளந்து விட்டுக்கிட்டே இருந்துச்சு. இத கேட்டுக்கொண்டிருந்த மத்த நண்பர்கள் ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டிருந்தன. அதோட, இந்த காட்டுல நான் தான் ராஜா, என் வேகத்துக்கு முன்னாடி வேற யாரும் நிற்க முடியாது அப்படின்னு தன் நண்பர்களை நம்ப வைத்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த முயல் மெதுவாகவும் உறுதியாகவும் செல்லும் ஆமையை பார்த்தது. அந்த ஆமை மென்மையான பளபளப்பான பச்சை ஓட்டை கொண்டிருந்தது. தனக்கு பிடித்த உணவான இலையை தன் மெல்லிய பற்களால் கடித்து கொண்டிருந்தது. முயல் இன்னும் தன்னுடைய வேகத்தைப் பற்றி பெருமையாக நினைத்துக் கொண்டிருந்தது. இந்த ஆமையைப் பார், எவ்வளவு மெதுவாக நகர்கிறது, என்னால் ஒரு நொடியில் இதை முந்திவிட முடியுமே என்று நினைத்தது. முயல் சத்தமாக கேலியாக, ஹே ஆமையே, நீ என்ன இப்படி மெதுவாகப் போகிறாய்? ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்குப் போக உனக்கு எத்தனை நாள் ஆகுமோ? நான் ஒரு பந்தயத்தில் உன்னை வெல்வேன் என்று. முயல் சிரித்தது. முயல் சிரித்துக்கொண்டே, என்ன ஆமையே, என் கூட ஒரு பந்தயம் போட உனக்கு தைரியம் இருக்கா? நான் உன்னை நிச்சயம் ஜெயிப்பேன். ஆமை முயலைப் பார்த்து ஒரு அமைதியாக சிரித்தது. ஆமை மெதுவாக, பந்தயமா, பார்க்கலாம் முயலே என்றது. போட்டி அனைவரின் முன்னிலையிலும் தொடங்கியது. அணில் மற்றும் நண்பர்கள் தலைமை தாங்கினர். போட்டி ஆரம்பித்தவுடன் முயல் மிக வேகமா ஓடியது. ஆனால் ஆமை மெதுவாக நடந்து சென்றது. வேகமாக ஓடிய முயல், தான் வெகு தூரம் வந்துவிட்டோம், இனிமேல் ஆமையால் நெருங்க முடியாது என்று எண்ணி ஒரு மரத்தடியில் நன்றாக குறட்டை விட்டு தூங்கியது. ஆனால் ஆமை தன் முயற்சியை கைவிடாமல் முன்னேறியது. ரொம்ப நேரத்திற்குப் பிறகு தூக்கத்தில் இருந்து எழுந்த அந்த முயல், தான் ரொம்ப நேரம் தூங்கிவிட்டோம் என்பதை உணர்ந்து மறுபடியும் ஓட ஆரம்பித்தது. ஆனால் அதற்குள் ஆமை பந்தயத்தில் வெற்றி பெற்றுவிட்டது. அனைத்து நண்பர்களும் ஆமைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முயல் தனக்கு இருந்த கர்வத்தை எண்ணி கவலை அடைந்தது. ஆனால் மற்ற நண்பர்கள் முயலுக்கு ஆறுதல் கூறினார். பிறகு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து விளையாட ஆரம்பித்தனர். குழந்தைகளே, இந்த கதையில் நீங்கள் தெரிந்து கொண்டது என்னவென்றால், யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. கர்வம் இருக்கக்கூடாது. நன்றி.